பகவானுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா, அவருடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்தோன்னா, நாம் ஒரு 5-6 விடயங்கள் கற்றுக்கலான்னு நம்ம முதல் கிளாஸில் பார்த்தோம். என்ன? அவரோட சிம்பிளிசிட்டி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் லைஃப் அண்ட் ஹை திங்கிங். அதான் நம்மளுடைய கோட்பாடாக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது he was never ever hypocritical. ஒரு மாதிரி ஆடம்பரம், பொய்மை அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. He was very natural to his self, very truthful to his self. அது பார்த்தோம் ரெண்டாவது. மூணாவது, அவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் வெரி ஹம்பிள் இல்லையா? ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக இருந்தார். மீன்ஸ் அடுத்தவங்கள ஆல்வேஸ் he was caring for others, comfort and other things. He was not projecting himself as something extra, ஸ்பெஷல், அது மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஹம்பிளாக இருந்தது. நான் சொன்னேன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னேன். வித்யா வினயேன சோபத்தை. வினயம்னா என்ன அர்த்தம்? ஹியூமிலிட்டி. நம்ம படித்த கல்வி கூட பணிவுனால தான் அது ரொம்ப சோபிக்கிறதுன்னு பார்த்தோம். ஹியூமிலிட்டி. நாலாவது முக்கியமான விஷயம், he was never interfering with anybody else's business. இது நம்ம அவர் வாழ்க்கையை கற்றுக்கணும். நம்ம நிறைய நேரம் we become unpopular because we go on interfering. எல்லாருடைய விஷயத்துலையும் மூக்கு நுழைப்போம். நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தால் போதும் இல்லையா? யாராவது ஹெல்ப் கேட்டால் கட்டாயம் செய்யணும். பட் தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது. அஞ்சாவது, though he was a ஞானி, he was respecting the elders. அவருடைய சிஷ்யர் தான் ஒருத்தர், நாயனா காவியகண்ட கணபதி முனி, பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர். ஆனால் அவரோட வயசில் மூத்தவர், பகவானோட வயசில் மூத்தவர் அந்த காலத்தில். அதனால் அவர் எப்பயுமே அவர் பேரை சொல்லலாம் கூப்பிடுவார், நாயனான்னு தான் கூப்பிடுவார். அவர் தெலுங்கு பர்சன், நாயனான்னு தான் கூப்பிடுவார், ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவார். அதே மாதிரி அவரோட மாத்ரு பக்தியும் பார்த்தோம். அம்மாக்காக எவ்வளோ இது பண்ணாருன்னு. அம்மாவுக்கு மோட்சமே கொடுத்து கடைசியில் அவங்களுக்கு மாத்ருபூதேஸ்வரன் ஒரு ஆலயம் எழுப்பினார். நம்மளும் அம்மா அப்பாக்கூட ரொம்ப அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய தர்மம்னு பார்த்தோம் இல்லையா? அப்புறம் இன்னும் கடைசியாக அந்த ஆஸ்பெக்டில் என்ன பார்த்தோன்னு கேட்டால், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது வாழ்க்கையில். சிக்கனமாக செலவழிக்கணும், என்ன தேவையோ அது மாத்திரம் போதுங்கிற மாதிரி. நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாமே ரொம்ப அரிது. we have to give value to everything. அதுதான் பகவான்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பேப்பரை கூட சின்ன இதை பின்னாடி உள்ளதை கூட ஒரு பக்கம் எழுதியிருந்தால் கூட அடுத்த பக்கம் எழுதிவார். இந்த மாதிரி ரொம்ப that is wonderful actually. நிறைய இருக்கலாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? எஸ்பெஷலி சாப்பாடை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அன்னம் பிரம்மான்னு சொல்லியிருக்கு. அன்னம்னா நிந்தியாத் தத் விரதம். இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சத்தியம் வத தர்மம் சரல. அன்னம் ந நிந்தியாத், சாப்பாடை நிந்தனை பண்ணக்கூடாது. நிந்தனை தோவும், அது வேண்டாம், இது பிடிக்கல, நான் தூக்கி போட்டுருவேன். நோ, தத் விரதம்னே சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு விரதம்னே சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதெல்லாம் ஃபஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தோம். ஆச்சா? அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், இப்போ பகவான் எல்லா உயிர்கள்ட்டையும் இப்படி சமமாக நடந்துக்கிறார். ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், இந்த சம திருஷ்டி அவருக்கு எப்படி இருக்குது? அது மாதிரில ஒரு நேச்சுரலாகவே ஸ்பான்டேனியஸாக அந்த லவ் அண்ட் கம்பேஷன் டுவோர்ட்ஸ் அதர் பீயிங்ஸ் எப்படி இருக்குது அவர்கிட்ட? அது நம்மகிட்டையே இல்லை, அப்படி இல்லைன்னு பார்த்தோம். நம்ம அதுதான் முக்கியமாக பார்த்தோம். இப்போ ஏன் இல்லை? நம்முடைய வாழ்க்கை பேஸ்ட் ஆன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அது மாத்திரம் நம்ம எல்லாரையும் பேதப்படுத்தி பார்க்குறோம். அவங்க வேறு, இவங்க வேறு, நம்மளவங்க இல்லை, இவங்க நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளவங்க இப்படி பார்க்குறோம். நமக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நிறையா இருக்குது, விருப்பு. அதனால் கொஞ்சம் பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட நான் அப்படியே இப்படியாக இருப்பேன், மற்றவங்களாம் ஐ டோன்ட் கேர். இப்படி தான் நம்மளோட இது இருக்குது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கை வட்டம் எப்படி சுருங்கி போச்சு? 2-3 பேர் தான் நமக்கு, அவங்களே எல்லாம். மற்றவங்களை பற்றி அது ரொம்ப சரியான வாழ்க்கைன்னு பார்த்தோம். எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத்துன்னு பார்த்தோம். ஆனால் பகவானோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் அந்த ஞான நிலையில் இருந்ததுனால, தன்னுடைய அந்த சத்தியமான ஸ்வரூபத்திலேயே திளைத்ததுனால, அவரோட விஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், சம்ஹவ் தன்னையே எல்லார்ட்டையும் பார்த்தார். ஒரு அம்மா எப்படி குழந்தைகிட்ட பார்த்தான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் அவருக்கு எப்படி இருந்துச்சு? எல்லார் மேலேயும் அன்பும் கருணையும் பொங்குச்சு. அவருக்கு யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டார். என்ன பார்த்தோம்? அஹிம்ச பரமோ தர்மஹான்னு பார்த்தோம். யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது.
அந்த மாதிரி நம்மள மாதிரி தானே அந்த உயிரும் பாவம் தானே அப்படிங்கிற ஒன்னஸ் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தோன்னா நமக்கும் அந்த லவ் அண்ட் கம்பேஷன் வரும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டால், நம்மளுடைய லைஃப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அதில் பேஸ் பண்ணியிருக்கு. பகவானோட லைஃப் எல்லாத்துலேயும் ஒன்னஸை பார்க்குறதுல பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் என்ன நடக்குது, ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று பகவான் நெவர் ஹேட்ஸ் ஆர் ஹர்ட்ஸ் எனிபடி. ரெண்டாவது, ஹிஸ் லவ் அண்ட் கம்பேஷன் இஸ் ட்ரூ அண்ட் ஸ்பான்டேனியஸ். எப்படி நம்ம கை போய் காலுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, கால் இடிச்சுண்டா அது மாதிரி. இந்த ரெண்டு விஷயத்தை வந்து தெரிஞ்சால் போதும். நாம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் இருக்கலாம், நம்ம வட்டம் சுருங்கி போயிடுது, இவங்க மாத்திரம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது நிறைய குழப்பத்தை கொண்டு வருது, யூஸ்லெஸ் ஆகிடுது. ஸோ நாமளும் நம்மள மாதிரி தானே அவங்களும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தோம், ஒன்னஸை பார்க்க ஆரம்பித்தோன்னா we will not hurt anybody and our love and compassion will be very spontaneous and very sincere. உண்மையானதாக இருக்கும். அது இவ்வளோ தெரிஞ்சுட்டால் போதும். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? விருப்பு வெறுப்பு வெறுக்கத்தக்கனன்னு பார்த்தோம். அதே ப்ராக்கெட்டில் எதை போடலான்னு கேட்டால், ஒன்லி வென் யூ ரிமைன் டீட்டாச்ட் யூ கேன் ட்ரூலி லவ்னு பார்த்தோம் நம்ம நேற்று, இல்லையா? ரொம்ப அட்டாச்சாக அப்படியே ரொம்ப அட்டாச்சாக இருந்தோன்னா வி டோன்ட் யூஸ் ஸ்பேஸ் டு அதர் பர்சன், இல்லையா? வி டோன்ட் சார்ட் ஆஃப் ரியலி கேர் ஃபார் அதர் பர்சன். வி பிகம் வெரி செல்ஃபிஷ். கொஞ்சம் டீட்டாச்சாக இருந்தால் தான் ட்ரூலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தர் நீட்ஸ் அண்ட் வி கேன் ஹெல்ப் தம்னு பார்த்தோம் நேற்று. அதை பார்த்தோம். அப்புறம் இப்போ பாருங்கள், நேற்று கிளாஸோட சாராம்சம் 4 விஷயம் உங்களுக்கு சொல்லப்பார். ஒன்று என்னன்னு கேட்டால், காஞ்சனா காமினி கீர்த்தி, அதை அளவோடு வச்சுக்கணும். இப்போ அவங்க ஏன் அப்படி இல்லை, அவங்க அது பின்னாடி ஏன் அவங்க போகல? ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அவங்க எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க. தே ஹவ் ஃபவுண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் விதின். நம்ம நினைக்கிறோம் வெளியில் இருக்குன்னு நினைக்கிறதுனால நம்ம வெளியில் திரிகிறோம். நிறைய பொருள் சேர்த்தா, நிறையா போகத்தில் ஈடுபட்டா, நிறையா புகழ் கிடைச்சா நான் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன்னு. அப்படி கிடையாது. அதெல்லாம் ரொம்ப தீமை. நமக்கு ரொம்ப அதீதமான பொருள், அதீதமான இன்பம், இதெல்லாம் நல்லது கிடையாதுன்னு பார்த்தோம். காஞ்சனா காமினி கீர்த்தி. அதனால் என்ன செய்யணும்? மோர் அண்ட் மோர் வி ஹேவ் டு கோ விதின். அதுக்கு ட்ரை பண்ணணுன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த டூயர்ஷிப், எந்த காரியம் செஞ்சாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் எப்படி நினைக்கணும்? வி ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி மாத்திரம். நாம் ஏதோ ஒரு ஈஷ சக்தி நடத்தின்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வேலை செய்யும்போது அப்போ தான் என்ன நடக்கும்? அந்த அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது, பலாபலன்கள் வரும்பொழுது நம்ம அஃபெக்ட் பண்ணாது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்லை நான் தான் செய்கிறேங்கிற ஒரு அகங்காரத்தில் செய்யும்போது ரிசல்ட்ஸ் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ நேற்று கிளாஸில் முதல்ல காஞ்சனா காமினி கீர்த்தி ரொம்ப போகக்கூடாது, ஏன்னா உள்ளே தான் எல்லாருக்கும், வெளியில் இல்லை. ரெண்டாவது, காரியங்கள் செய்யும்போது நாங்கிற அகங்காரத்தை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ்னு ஃபியூ விஷயங்கள் பார்த்தோம். என்னது? ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா மித சாத்வீக ஆகாரம், ஃபுட்டை பொறுத்த மட்டும் அளவாக சாத்வீகமாக சாப்பிடணும். தூக்கத்தை பொறுத்த மட்டும் என்ன பார்த்தோம்? தூங்க நல்லா தூங்கிட வேண்டியதான், ஆனால் முழிக்கும் போது நல்லா முழித்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும், டைனமிக்காக இருக்கணும் வாழ்க்கை. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், எப்போ பாரு தூங்கிட்டே ரொம்ப அதிகமாக தூங்குறவனுக்கும் தூங்கமே இல்லாமல் முழிச்சிட்டே இருக்கிறவனுக்கும் யோகம் வாய்க்காதுங்கிறார். அது அதீதமாக சாப்பிட்றவனுக்கும் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவனுக்கும் யோகம் வாய்க்காது. எப்போ பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறவனுக்கும், இல்லை எப்போ பாரு வேலை பார்த்துட்டே இருக்கிறவனுக்கும் யோகம் வாய்க்காதுங்கிறார். ஸோ த பாத் ஆஃப் மாடரேஷன் சொல்கிறார். நடுப்பாதை, த பாத் ஆஃப் மாடரேஷன், மிடில் பாத், அது பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோன்னு கேட்டால், ஒரு இஷ்ட தெய்வத்தை ஒன்று வச்சுக்கணும். வி ஹாவ் டு லவ் அண்ட் சரண்டர். அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பூஜை செய்ய கற்றுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் ஜபம் செய்ய கற்றுக்கணும். இப்படிலாம் பார்த்தோம். இவ்வளோ தான் பார்த்தோம் நம்ம. இப்போது அதுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் இருக்குது.
நேற்று சுவாமி உங்ககிட்ட கேட்டார், அந்த சுவாமி உங்ககிட்ட கேட்டார், உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு காதில் விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பையன் வந்து அபிவாதியை சொன்னான், என்னப்பா சந்தியெல்லாம் பண்ணுறியான்னு கேட்டார். அவன் ஆண்ணா யாரும் தெரில, 2 பேரில் யாரோ அது. அவர் கேட்டார், சந்தி பண்ணுறியான்னு நீக்கு அபிவாதியை பண்ணதானே, என்ன கேட்டார் அவன்கிட்ட, நீ பண்ணுறியா உண்மையிலேயே நேது டெய்லி? என்றைக்கோ ஆடிக்கோடனா அமாவாசைக்கு ஒரு நாள். அவன்ட்டான், அவன் டக்குனது ஆன்ட்டான், எனக்கு தெரியும் போய் சொல்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் முக்கியமாக என்ன சொன்னார், யோகம்லாம் பழகிறீங்களா அப்படின்னு கேட்டார். எல்லோரும் இப்படி முழிச்சுட்டு இருந்தாங்க, எந்த யோகம்னு சொல்கிறாரு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போகம் தான், இவனுமே யோகம்னு கேட்குறாரு. அப்புறம் ஒன்று சொன்னார், பிராணாயாமம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். சரி, நம்ம சின்மயா ட்ரெடிஷனில், குருதேவருடைய ட்ரெடிஷனில் இந்த பிராணாயாமத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. குருதேவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, ஐ பிலீவ் இன் ஸ்ட்ரெய்டனிங் த மைண்ட் அப்படின்பார், நாட் என்ன ட்விஸ்டிங் த பாடி. ஸோ ஆசனம் பிராணாயாமத்துக்குலாம் அவ்வளோ முக்கியம் கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ நம்மளுடைய அனுபவத்துலேயே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டால், நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்காட்டி, ஹெல்த்தியாக வச்சுக்காட்டி ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒன்றுமே செய்ய முடியல, நிறைய விஷயங்கள். ஸோ இந்த பிராணாயாமங்கிறது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாதனம். இந்த பிராணங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சக்தி. பிராணனே போயிடுச்சுன்னதும் செத்தே போயிடும் இல்லையா? பிராணன் இருக்கிறதுனால தான் நம்ம நல்லா உயிர்த்து இருக்கும். அந்த பிராணனை நல்லா என்ன செய்யணும், ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும். அது அந்த பிராணாயாமம்னு ஒரு டெக்னிக்ஸ், நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. ஆனால் அது சரியாக தெரிஞ்சவங்ககிட்ட போய் கற்றுக்கணும். அது சும்மா வீடியோ பார்த்துலாம் கற்றுக்கூடாது. இந்த பிராணாயாமம் ரொம்ப நல்லது. ஒன்று நல்ல ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இந்த பிராணனை அடக்கணுன்னா மனசும் தன்னால் அடங்கும். நேற்று சுவாமி சொன்னார், நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, இல்லாட்டி மனசு வந்து அப்படியே போயிட்டுருக்கோம், அடக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? ஸோ பிராணாயாமம் பண்ண என்ன ஆகுனா, மனசு ரொம்ப அலையாது. நிறைய பேர் சொல்கிறோம்ல, நிறையா தாட்ஸாக வருது, என்ன செய்யுதுன்னே தெரில, ரொம்ப எப்போ பாரு மனசு அலைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பிராணாயாமங்கிறது நல்ல விஷயம். தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த பிராணனை நம்ம கண்ட்ரோல் பண்ண மனசையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சாதாரணமாக கூட இந்த மேனேஜ்மெண்ட் அந்த லெவலில் கூட என்ன சொல்கிறாங்க கேட்டால், திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியல, ரொம்ப அஜிடேட்டடாக எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் சிட், டேக் அ டீப் பிரெத்னு சொல்கிறாங்களா இல்லையா? உலகத்தில் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போல்லாம் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யோகா அண்ட் மெடிடேஷன், தியானம் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மேனேஜ்மெண்ட் குருஸே. டேக் அ டீப் பிரெத்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பாஸ் அ மொமெண்ட் அண்ட் டேக் அ டீப் பிரெத் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரெத் கண்ட்ரோல் அவ்வளோ முக்கியம். இந்த புத்திஸ்ட் ஃபிலாசபியில் ரொம்ப நல்லா இது இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் காலம் இருந்ததுனால எனக்கு அதை பற்றி ஓரளவு தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனாபானா சத்தாங்கிறாங்க. அதுதான் பகவான்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிரெத், அதாவது பிராணன் உள்ளே போகிறது வெளியில் வர்றது, இதை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க, பார்த்துட்டே இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம இப்போ மூச்சு வந்து வேகமாக வந்து போதுன்னு வச்சுப்போமே, பரவாயில்ல வந்து போட்டோம். ஆனால் அதை பார்த்துட்டே இருக்க சொல்லலாம். அப்சர்விங் த பிரெத், ஹவு இட் இஸ் கோயிங் இன், ஹவு இட் இஸ் கம்மிங் அவுட், ஹவு இட் இஸ் கோயிங் இன், ஹவு இட் இஸ் கம்மிங் அவுட். அதை அப்படியே அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வீக்ஷண பிராணாயாமம்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்லது. இப்படி செய்ய ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் பார்க்கலாம், ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் மனசு எவ்வளவு குழப்பத்தில், எவ்வளோ அஜிடேஷனில் இருந்தாலும் அப்படியே மைண்ட் குவைட்டாகிறத பார்க்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ட்ரெடிஷ்னல் பிராணாயாம டெக்னிக்ஸ் பண்ணோன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. ரெண்டாவது மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. அதே மாதிரி இது ஒரு டெக்னிக், இன்னொரு பிராணாயாம டெக்னிக், அப்சர்விங் த பிரெத். இதை நம்ம பண்ண என்ன ஆகும்னா, மைண்ட் குவைட்டன் ஆகும். இப்போது எல்லாம் நேரம் உட்காருங்க. இப்போ தூங்கிடக்கூடாது, சரியா? கொஞ்சம் கண்ணை மூடி, இப்போ அடுத்த ஒரு 4-5 மினிட்ஸ் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், ஒன்றுமே செய்யப்படுதில்லை. இந்த பிரெத் உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் பார்த்துட்டே இருக்க போகிறோம். பார்த்துனே அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் அந்த பிரெத்து வந்து ஐயோ போயிடுச்சு, குறைஞ்சி போயிடுச்சு, நீ பயப்பட வேண்டாம், ஐயோ வேகமாக போகுதுன்னு கவலைப்பட வேண்டாம்.
அது எப்படி வேணால் போட்டோம், ஆனால் ஜஸ்ட் வாட்ச் அண்ட் அப்சர்வ். அது எப்படி மைண்டை குவைட்டன் பண்ணுது நம்மளே பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து டெஸ்டட், டைம் டெஸ்டட். கமான், ஜஸ்ட் வாட்ச் த பிரெத். நான் மூச்சு ரொம்ப இழுத்து இழுத்து விட சொல்லலை உங்களை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க நான் இப்போ உங்களை சொல்லலை. ரிலாக்ஸ்டாக இருங்க, எப்படி வேணால் மூச்சு வரட்டும், மூச்சு போட்டும், அதை பார்த்துட்டே இருங்கன்னு சொல்கிறேன். சரி, இப்படி வாட்ச் பண்ண கற்றுனீங்கன்னா மைண்ட் குவைட்டன் ஆகிடும். பகவான் உபதேச உந்தியால் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வழி உள் அடக்க வலைப்படு புட்போல் உளமும் ஒடுங்குறும் உந்தி பர ஒடுக்கும் உபாயம் துந்தி பர. ரொம்ப கிளியராக சொல்கிறார். வழி அப்படின்னு சொன்னால் இந்த கிழிக்கு வரல, வழின்னு சொன்னால் பிராணன்னு அர்த்தம், காற்றுன்னு அர்த்தம். வழி உள்ளே அடக்கணும்னு சொன்னால், அந்த பிராணாயாமத்தை சரியாக செஞ்சோன்னு சொன்னால், வலைப்படு புட்போல். நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கேள்வியே இல்லை, தமிழானே நமக்கு தெரியாது. புட்போல்னால் அது பறவையை போல்னு அர்த்தம். வலைபடுனா ஒரு வலையில் மாட்டிக்கொண்ட பறவையை போல். பறவை வந்து சாதாரணமாக பறந்து திரியுது எல்லா இடத்துலையும் இல்லையா? வலையில் மாட்டிக்கொண்ட என்ன ஆகும் அந்த பறவை? அதெல்லாம் பறந்து திரிய முடியாது. உளமும் ஒடுங்குறும், அந்த அந்த வலையில் மாட்டின்ற அந்த பறவை போல் இந்த மனசும் அது அங்கே எங்கே அலைய முடியாது, அது வசப்படும். ஒடுக்கும் உபாயம் இது உந்தி பெற. ஸோ மனதை ஒடுக்கிறதுக்கு நல்ல உபாயம் இதுன்னு சொல்கிறார். ஸோ இந்த பிராணனை கட்டுப்படுத்துறது, அதில் பிராணாயாமம் ப்ராக்டிசஸ் இருக்கு இல்லையா, அது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் பண்ணாலும் சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சாலும் சரி, அது எப்படி பறவையை வந்து ஒரு வலையில் மாட்டிக்கிச்சோ அப்போ அதால் அங்கே எங்கே பறக்க முடியாதோ, அதுபோல் மனதை அடக்கிறதுக்கு, மனதும் அங்கே எங்கே ஓட முடியாது இந்த பிராணாயாமம் பண்ணோன்னா, அதை அடக்கிறதுக்கு நல்ல வழின்னு சொல்கிறார். ஸோ இஃப் பாசிபிள் நல்ல டீச்சர்கிட்டேருந்து பிராணாயாம டெக்னிக்ஸ் கற்றுக்கோங்க, அது செய்யுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் செய்யாட்டியும் அது ரொம்ப நல்ல விஷயம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம், மைண்ட் கண்ட்ரோலுக்கும் ரொம்ப நல்ல விஷயம் பிராணாயாமம். அதுக்கப்புறம் நேற்று நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், ஆனால் கொஞ்சம் தான் பார்த்தோம். இந்த ஜபம் அண்ட் தியானம், இது எல்லா மாஸ்டர்ஸும் வலியுறுத்துகிறாங்க இல்லையா ஸ்பிரிச்சுவல் பாத்தில். ஏன் இப்படி வலியுறுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உஷா அம்மா சொன்ன மாதிரி சயின்ஸ் புரிஞ்சுட்டால் தான் நீங்கள் அதை கன்வின்ஸாக ஆனால் தான் நம்ம அதை செய்வோம் இல்லையா. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறாங்க திருப்பின்னு சொல்லிட்டு. இப்போது இப்படி பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் இந்த மேக்னெட்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா, மேக்னெட்ஸ், காந்தம், மேக்னெட்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க.
இப்போது ஒரு சாதாரண ஒரு அயன் பீஸ் இருக்குது, ஒரு இரும்பு துண்டு இருக்குது இல்லையா? அந்த இரும்பு துண்டுக்கும் இந்த காந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? இரும்பு துண்டு வேறு எதையும் அட்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் காந்தம், மேக்னெட் கேன் அட்ராக்ட் த அதர் திங்ஸ், அந்த அயன் பீசஸ். சரியா? இப்போது இந்த இரும்பு துண்டை காந்தமாக ஆக்க முடியும், மேக்னெட்டாக மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? ஒரு மேக்னெட்டை எடுத்து, படிச்சிருப்பீங்க தானே நீங்கள், ஒரே டிரெக்ஷனில் ரப் பண்ணும்பாங்க அந்த அயன் பீஸில். இப்படி ஒரே டேரக்ஷன், ஆப்போசிட் டேரக்ஷன் ரப் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரே சைடில் டேரக்ஷன் ரப் பண்ணும்பாங்க. ரப் பண்ணால் அந்த அயன் பீஸும் மேக்னெட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? அது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த அயன் பீஸுக்கும் இந்த மேக்னெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், இந்த அயன் பீஸுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட் டிரெக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கும். அதனால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதில் உண்டாக மாட்டேங்குது. அது எல்லாம் செல்ஃப் கேன்சல் ஆகிடுது. அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாக மாட்டேங்குது, அந்த மேக்னெட்டிக் பவர் உண்டாக மாட்டேங்குது. ஆனால் அந்த மேக்னெட் என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், எல்லா மாலிக்யூல்ஸும் ஒரே டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கு. அப்போ ஆடப் ஆகுது எல்லாத்தோட இதுவும், அந்த ஃபீல்டு ஆடப் ஆகி ஒரு மேக்னெட் ஆகிடுது. இப்போ நம்ம மனசும் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம மனசில் நிறைய தாட்ஸ் வருது இல்லையா? நிறைய தாட்ஸ் வருது நம்ம மனசில். சில சமயம் அந்த அம்மா சொன்ன ஆண்ட்னு சொன்னாங்களே, ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது. தாட்ஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பகவான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த நான்யாங்கிற புத்தகத்தில் சொல்கிறார், தாட்ஸ் நிறைய ஆக ஆக கண்ட மீனிக்கு டைரக்ஷன்லெஸ்ஸாக அங்கே போக 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 மைண்ட் பிகம்ஸ் வீக். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மைண்டை வந்து தாட்ஸ் வந்து குறைய குறைய ஒரே டைரக்ஷனில் இருக்க தட் மைண்ட் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஃபோக்கஸ்ட் அண்ட் கேன் அச்சீவ் திங்ஸ். எப்படி இந்த அயன் பீஸில் உள்ள மாலிகூல்ஸ் எல்லா இடத்துக்கும் கண்டமேனிக்கு ஓரியன்ட் ஆகிடுச்சுன்னா அதில் ஒரு மேக்னெட்டிக் பவரே இல்லையோ, அதுபோல் மைண்டு வந்து சும்மா தேவையில்லாத சிந்தனைகளில் போயிட்டே இருந்துச்சுன்னா, அது சம்மந்தம் இல்லாமல் தாட்ஸில் போயிட்டே இருந்துச்சு, அதை நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா we become very weak. Not only weak, powerless, we cannot achieve great things in life. இப்போ இந்த காந்தத்தில் என்ன ஆகுது? எல்லாம் ஒரே பக்கம் ஓரியன்ட் ஆகிருக்கு. அதுபோல் மைண்டு ஃபோக்கஸ்ட், சிங்கிள் பாயிண்டட், ஒரே டைரக்ஷனில், இட் கெயின்ஸ் ட்ரெமெண்டஸ் ஸ்ட்ரென்த். இந்த பெரிய பெரிய மகான்களால் பெரிய விஷயம் சாதிக்க எப்படி முடிஞ்சது? பிகாஸ் தே வர் வெரி கான்சன்ட்ரேட்டட். அவங்க மைண்டெல்லாம் அப்படி இருக்கும். அதுதான் குருதேவர் எப்பயும் சொல்வார், கீப் த மைண்ட் வேர் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் அட் ஒர்க். அப்படி மனசை பழக்கிட்டோம் வச்சுப்போமே ஒரே டைரக்ஷனில், அப்போது மைண்ட் கெயின் ஸோ மச் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். இதுக்கு தான் நம்ம ஜபம் செய்ய சொல்கிறாங்க. இப்போ நம்ம மாடர்ன் யங்ஸ்டர்ஸ் என்ன தோணுது? யாராவது ஜபம் அழைச்சி உருட்டிகிட்டே இருந்தாலே, ஐயோ பார் பழம் பஞ்சாங்கும் பைத்தியக்காரன் கிழவி மாதிரி கிழவ மாதிரி செஞ்சு. அப்படி இல்லை. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சாதனா ஆக்சுவலி. மைண்ட் forget about spirituality. Even for ordinary living, when you have to achieve success, your mind should be focused and concentrated இல்லையா? எல்லாருமே சொல்கிறாங்களா இல்லையா? சுவாமிஜி எனக்கு மைண்ட், அவன் சொல்லுவான் விக்னேஷ், கான்சன்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்குது சுவாமிஜி, என்ன செய்யுதுன்னு கேட்டான் அன்றைக்கி. அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, படிக்க ஆரம்பித்தா மைண்ட் எங்கேயோலாம் போயிட்டுருக்கு, மனசில் போக மாட்டேங்குது. அப்படி எந்த வேலை செஞ்சாலும் சரியாக செய்ய முடியல. ஈவன் பஜனே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, மைண்டு எங்கேயாவது போச்சுன்னா அதை அந்த பஜனில் திளைக்க முடியுமா? ஈவன் ஸ்போர்ட், ஈவன் சினிமாவே பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ஒரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே நல்லா என்ஜாய் பண்ண முடியுமா? ஸோ மைண்ட் அந்த இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த ஜபம். இப்போது நீங்கள் இந்த கேம்ப் முடிஞ்சு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரசாதமாக என்ன கொடுக்க போகிறோம்னா ஜப மாலை கொடுக்க போகிறோம். ஏன்னா பாலா அண்ணன் சொன்னார், நீங்கள்லாம் இப்போ வந்து அந்த ஜபயோகத்தை பற்றி படிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லி படித்து முடிச்சிட்டிங்க இல்லையா? அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும். நானும் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்னு, சும்மா ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் படித்தது தான். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த மந்திரத்தை எடுத்துண்டு, நான் இது சொன்னேன் இல்லையா, ஒரு மந்திரத்தை எடுத்துண்டு அந்த இஷ்ட தேவதத்தை மனசில் நினச்சிண்டு வித் அன் ஆட்டிடியூட் ஆஃப் சரண்டர், ஸ்ரத்தா பக்தியோட
திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணிட்டே இருந்தோன்னு சொன்னான். Mind becomes quiet and becomes single pointed. The mind which is single pointed can achieve great success. இப்போ சூரிய ஒளி இருக்குது, சன்லைட். அது சாதாரணமாக அது படும்போது, உலகத்தில் இப்படி படும்போது அதுக்கு பெரிய பவர் இல்லை. ஆனால் ஒரு லென்ஸ் வச்சு பாருங்கள், என்ன ஆகிடுது, அப்படியே அந்த சன்லைட் ஃபோக்கஸ் ஆகும்போது இட் கேன் ஈவன் பேர்ன் அ காட்டன் பீஸ், இல்லையா? அப்படி தானே? அப்போ எப்படி அந்த சன்லைட் சாதாரணமாக தான் இருக்குது, எப்படி அது பேர்ன் பண்ணுற அளவுக்கு எப்படி அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துச்சு, அதுக்குள்ளே இருக்குது பொட்டன்ஷியாலிட்டி. ஆனால் எப்படி வந்துச்சுன்னா அந்த லென்ஸால் அது ஃபோக்கஸ் பண்ணும், அது குவியுது ஒரு இடத்துல. ஸோ நம்ம மனதுக்கும் அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. அது குவிஞ்சுதுன்னா, சிங்கிள் பாயிண்ட் ஆச்சுன்னா, ஐ டெல் யூ தட் பிகம்ஸ் அ கிரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு அச்சீவ் கிரேட்னஸ், கிரேட் சக்ஸஸ். அதுக்கு தான் ஜபயோகம் சொல்கிறாங்க. பகவான் முதல்ல என்ன சொல்கிறார், பூஜை செய்ப்பான்னு சொல்கிறார். அப்புறம் ஹெல்த்துக்காகவும் மைண்ட் கண்ட்ரோலுக்காகவும் பிராணாயாமம் பண்ண சொல்கிறார். அதுக்கப்புறம் ஜபம். இது இப்போ கலட்ட முடியாது போல இருக்கு. இப்போது இந்த ஜபமாலையில், இந்த ஜபமாலை 54 பீட்ஸ் தான் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக 108 பீட்ஸோடு வரும். இப்போது இந்த ஜபமாலையில் உங்களுக்கு தெரியும், இந்த நடுவில் இருக்கிறதுக்கு மேருன்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்க, மேருன்னு சொல்லுவாங்க. அது தவிர 108 பீட்ஸ் இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மோஸ்ட் இந்த ஃபிங்கரை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லையா? இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஏன்னா இது நீ தான் செஞ்ச தப்பு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ குருதேவர் எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு கேட்டால், இப்படி கையில் இப்படி வச்சுட்டு இந்த ஃபிங்கரை வச்சு அப்படி உருட்ட சொல்கிறார், இல்லையா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. எதுக்கு தெரியுமா இந்த மாலை உருட்டுறோம்? இந்த மாலை இல்லாமல் செஞ்சால் தூங்கி போயிடுவோம். ஏன்னா மைண்டை நமக்கு பழக்கலை. நம்ம ஒரே தாட்டாக இருந்தால் நல்லா தாளாட்டுற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு பார்த்து தாளாட்டு நான் பேசுகிறது, ஒரே மைண்டு தூங்கி போயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது ஜபமாலை அனுப்பிச்சு வச்சுக்கோங்க, நீங்கள் தூங்குனீங்கன்னா தெரியும், ஜபமாலை கீழே விழுந்துடும். இல்லாட்டி உருட்டாமல் நின்று போயிடும், இல்லை கீழே விழுந்து ஜபம் அப்படி ஏதோ நடக்கும். அப்படி ஜபமாலை அனுப்பிச்சுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட். ஸோ இப்படி அந்த ஜபமாலையை மெதுவாக நல்லா. ஸோ 3 விஷயம் சொன்னேன் இந்த ஜபத்தில். 1 மந்திரம், 2வது இஷ்ட தேவதம். அந்த இஷ்ட தேவதத்தை மனசால் நினைக்கணும். மந்திரத்தை வாயால் சொல்லணும். இஷ்ட தெய்வத்தை மனசால் நினைக்கணும். ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? ஆஸ் ஆஃப் அ சரண்டர். இது எல்லாத்தையும் ஸ்ரத்தா பக்தியோடு செய்யணும். பாருங்க, ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இந்த பீடு அப்படி உருட்டணும் ஒரு வாட்டி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இப்படி செஞ்சுட்டு வந்தால் ஒரு கவுண்ட்டும் இருக்கும், நம்ம தூங்கிட்டோமோ முழிச்சுட்டு இருக்கோமான்னு தெரியும். அது மாத்திரம் இல்லை, இந்த 108 பீடு வரும்போது 107, அதுக்கப்புறம் இந்த மேரு வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, க்ராஸ் பண்ணக்கூடாதுமாங்க. சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி இந்த மேருவை க்ராஸ் பண்ணக்கூடாது. அப்போ அப்படியே திருப்பிக்கணும். இது வரைக்கும் வந்த பிறகு திருப்பிட்டு எங்கே விட்டிங்களோ 107 எங்கே விட்டிங்களோ அங்கேயும் திருப்பி ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த மேருவை க்ராஸ் பண்ணி அடுத்ததுக்கு போயிடக்கூடாது. இதை இப்படி திருப்பி எங்கே கடைசியாக மந்திரம் சொன்னமோ அங்கேயும் திருப்பி ஆரம்பிக்கணும். அதை எப்படி வரும்? இப்படி வந்து இப்படி வரும், அப்புறம் இப்படி வந்து இப்படி வரும். அந்த மேருவை மொத்தம் க்ராஸே பண்ண மாட்டோம். இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை விட்டுற சொல்கிறாங்க, இந்த ஃபிங்கரை வச்சு உருட்ட சொல்கிறாங்க. சில இந்த ஃபிங்கரை வச்சு உருட்டலாம், இந்த தம்பை வச்சு சில பேர் உருட்டுவாங்க, இப்படி உருட்டுவாங்க. நம்ம குருதேவ் எப்படி சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை விட்டுட்டு இப்படி வச்சுண்டு எப்படி. ஸோ இந்த ஜபம்
செய்ய செய்ய மைண்ட் வில் பிகம் குவாய்ட். அது மாத்திரம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோடய அனுபவத்துலேருந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டான ஒரு டைம் வச்சுண்டு அந்த டயத்துலேயே டெய்லி செஞ்சு வந்துச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈவினிங் ஒரு 6 to 6:30 நான் செய்ய போகிறேன். இன்னும் வாட் ஹேப்பன்ஸ், ஒரு நாளைக்கு நீங்கள் ஜபம் செய்ய முடியாமல் வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை வேறு எங்கேயோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 o'clock உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் குவைட். இட்ஸ் அமேசிங் திங் ஆக்சுவலி. நீங்கள் ரெகுலராக பழகிட்டே வந்து வச்சுக்கோங்களேன், 6 to 6:30 என்னோடய டைம், ஜபா டைம், இல்லை தியானம் பண்ணுற டைம் அப்படி சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மைண்ட் வில் கெட்ஸ் வெரி டியூன்ட். அந்த நேரம் ஆச்சுன்னா அதுக்கு தெரியும் பயாலஜிக்கல் கிளாக் நமக்குள்ளே இருக்குது. மைண்ட் குவைட்டாக எடுத்து நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம். ஸோ ஒரு டைம் வச்சுட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது ஜபம். சி ஜென்ரலி என்ன சொல்கிறாங்க, ஏர்லி மார்னிங்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஆல்சோ சந்தியா காலம், ஈவினிங்ஸ் ஆல்சோ. சரியா? அப்படி இல்லாமல் எப்போயாவது உங்கள் மனசு ரொம்ப துயரப்பட்டு இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்து ஜபம் செய்யலாம். ஆனால் இந்த மாலைக்கு ஒரு புனிதம் இருக்குது. அதை கண்ட இடத்துல வைக்கக்கூடாது, கண்ட மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு புனிதம் இருக்குதுன்னு ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மேலே ஒரு என்ன செய்கிறது, ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா இட் வில் ஹெல்ப். ஸோ இது ஜப சாதனை. இதை பகவான் இதையும் செய்ய சொல்கிறார். இட் ஆக்சுவலி கல்மினேட்ஸ் இன்டு தியானம். இப்போ என்னாகும், இதை நம்ம செய்ய 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 என்ன ஆகும் தெரியுமா? இது உடனே ஆகிடாது. இட் வில் டேக் டைம் அண்ட் வில் டேக் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். இப்போது இந்த ஜபத்தில் என்ன செய்கிறோம்? we are meditating upon our Ishta Devata through a mantra. Who is meditating? I am meditating. ஸோ என்ன ஆகும்னு கேட்டால், அப்படியே உச்சத்தில் போகும்போது இந்த மெடிடேட்டர் அப்பான்ங்கிற அந்த துவைத்த பாவனை, துவைத்தம்னா ரெண்டு இருக்குல்ல, அது அப்படியே அடங்கி போய் ஒரே பொருள் தான் இருக்குங்கிற மாதிரி, அந்த ஒன்னஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி வேறு டைமென்ஷனில் மனசு போயிடும். அந்த டைமென்ஷனில் மனசு போச்சுன்னா ஆடாது அசையாது, அப்படியே ஸ்டில் ஆகிடும். இப்போ மனசு நமக்கு ஆடிட்டே இருக்குது, எதையாவது நினச்சிட்டே ஆடிட்டே இருக்குது மனசு. அந்த ஜபம்னா இந்த ஒரே தாட் திரும்ப திரும்ப ஒரே தியான பொருள் அல்லது அந்த ஜபம் செய்கிற அந்த இஷ்ட தேவதம் இப்படி செய்ய 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 என்ன ஆகிடும்னா அப்படியே இட் ஸ்டாப்ஸ், த மைண்ட் ஸ்டாப்ஸ், இட் பிகம்ஸ் ஸ்டில், இட் பிகம்ஸ் வெரி குவாய்ட் அண்ட் வெரி அவேர். வி பிகம் ரொம்ப அலர்ட்டாக இருப்போம். ஆனால் அப்படியே ஆடாத அசையாது போயிடும். அங்கே என்ன வேறு டைமென்ஷனில் போய், என்ன டைமென்ஷன் தெரியுமா? அது எல்லாம் ஒரே பொருளுங்கிற மாதிரி, பேதங்களே இங்கே இல்லைங்கிற மாதிரி, அப்படியே மைண்ட் ஸ்டில் ஆகிடும். அது ஆனந்த நிலை, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் தான் த ட்ரூ செல்ஃப்னு நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் இஸ் ரிவீல்டு. அது என்னங்கிறது பெரிய சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ அதனால் தியானமும் பகவான் பண்ண சொல்கிறார். ஸோ அவர் ப்ரிலிமினரிஸாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வேறு எந்த நியமத்தையும் பகவான் சொல்லலை, ஆகார நியமத்தை தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். ஆகாரம்னா உணவு, அது எப்படி இருக்கணும்? மித சாத்வீக ஆகாரம். மிதம்னு அர்த்தம் அளவோட, ஒரு குண்டோதரன் போல் சாப்பிடக்கூடாது. எப்போ பாரு சாப்பாடே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, தெரியுமா? சாப்பிட்ற டயத்துல தான் சாப்பாடு நினைக்கணும். நாளைக்கு என்ன டின்னர், நாளான்னைக்கு என்ன டின்னர், அப்படி யோசிக்கவே கூடாது. ஹெல்த்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறதா ஹெல்த் இல்லையா? இப்போ ஃபுட்டை பற்றியே சிந்திச்சு அவன் ஏதோ டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மித சாத்வீக ஆகாரம், அளவோட சாத்வீகமான சாப்பாடு சாப்பிடணும். அதனால் வெஜிடேரியன் டயட் அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். டெஃபினட்டாக அந்த ஃப்ரைடு அது இது ப்ராசஸ்டு ஃபுட், ஜங்க் ஃபுட், இந்த ஏரியேட்டட் அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ஹேஸ் டு பி அவாய்டட் இஃப் யூ வாண்ட் டு குட் ஹெல்த். அப்புறம் ரெண்டாவது என்ன, ஸ்லீப்.
இந்த ஸ்லீப்பை மாத்திரம் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா நிறைய வாழ்க்கையில் சாதிக்கலாம். நெப்போலியன் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? நெப்போலியன் இருந்தான். அவன் வந்துட்டு ஒரு அதிசயமான ஒரு இது இருந்துச்சான், ஒரு பவர், சித்தி. ஹீ கேன் ஸ்லீப் எனிவேர். ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீ கேன் ஸ்லீப். கேன் யூ பிலீவ் திஸ்? ஹார்ஸ் ரைடிங் தெரியுமா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு? பயங்கர பம்பியாக இருக்கும். அப்போ கூட அவனால் தூங்க முடியும். எப்போ வேணால் முழிச்சுக்க முடியுமா? எப்போ வேணால் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தோம் நான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, பெரிய சாதனையாளர்கள்லாம் டிசிப்ளின்டாக இருந்திருக்காங்க. சரியான டயத்தில் ஒரு அளவுக்கு தூங்கி எழுந்திருந்து. நான் சொன்னேன் இல்லையா, பயாலஜிக்கல் கிளாக் இருக்குன்னு. இயற்கையோடு ஒன்றி இருக்கும்போது அந்த ஸ்லீப் டீப்பாக இருக்கும். இட் வில் ரியலி பெனிஃபிட். இயற்கைக்கு முரணாக போகும்போது இட் வில் நாட் ஹெல்ப் தட் மச். நிறைய டிசீசஸ் வர காரணம் இதெல்லாம் தான். சும்மா டிசிப்ளினே கிடையாது. எப்போ வேணால் தூங்குவோம், வந்துருப்போம். எப்போ வேணால் சாப்பிடுவோம், சாப்பிடாம விடுவோம். எதை வேணால் சாப்பிடுவோம், கண்டதையும் திம்போம், திங்காமல் விடுவோம். எப்போ பாரு என்னத்தையோ பார்த்துட்டு இருப்போம், இல்லை தூங்கிட்டே இருப்போம். என்னமோ செய்வோம். நமக்கு எதுலேயுமே ஒரு இது கிடையாது. அவள் எப்படி வாழ முடியும்னு தெரில எனக்கு நல்லபடியாக. அதை யார் சொன்னால் கோச்சுப்போம். அம்மா அப்பா சொன்னால் கோவம் வந்துடும். இப்போ பாரு எதாவது சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நினச்சதெல்லாம் செய்யணும், அவ்வளோதான். யாராவது அதுக்கு ஏதாவது தடை சொன்னாங்கன்னா கோவம் வந்துடும். வாட் அ லைஃபா? ஸோ இதுதான் லைஃப் ஆஃப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சுட்டே இருக்கணும், இல்லாட்டி எனக்கு பிடிக்காது. இது ஸ்பிரிச்சுவல் லிவிங்கே கிடையாது. சரியா? அதனால் ஸ்லீப் அண்ட் ஆல்சோ சம் பூஜா அண்ட் தென் சம் பிராணாயாமா, ஜபா அண்ட் தியானா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் பகவானுடைய பிரைமரி டீச்சிங் என்னன்னு கேட்டால், செல்ஃப் இன்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நான் ஏற்கனவே உங்களுக்கு போன கிளாஸ் நம்ம போன கேம்பெயின் நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம். செல்ஃப் இன்கொயரின்னு சொன்னால் நான் யார் என்கின்ற விசாரணை. பகவான்கிட்ட வந்தால் கடவுளை அறியறதெல்லாம் கிடையாது. கடவுள்லாம் இருக்கட்டும், இந்த உலகத்தில் ரொம்ப புத்திசாலியாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேனா அதெல்லாம் இருக்கட்டும். தன்னை அறிதல், தானாய் இருத்தல். நீ உலகத்தை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறியே, உன்னையே உனக்கு தெரியுமா அப்படின்னு பகவான் கேட்பார். என்னைய பற்றி ஏன் எனக்கு தெரியும்? உன்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப அறகுறையாக தான் தெரியும். பகவானுடைய உபதேசம் என்னென்னா, தேகம் நாகம், இந்த உடல் நீ அல்ல. திரும்ப திரும்ப சொல்கிறார். ஸோ நாம் இந்த உடல் நினச்சிட்டே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உடல் இல்லை, அந்த உடலில் உடலுக்குள்ளே இருக்கிற மனம், அதில் இடற எண்ணங்கள் தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டெய்லி கண்ணாடியை பார்த்து நம்ம நல்லா பார்த்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க, நம்ம மனசு என்ன பதிஞ்சிடுது? நம்முடைய ரூபம் பதிஞ்சுது. நாமனா இதுதான். தேகம் நாகம், நீ கிடையாது இந்த தேகம். அப்போது பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நான் குறிப்பிடுறோம்ல. அம்மா இப்போ இதுதான் படிக்கிறேன், நான் ரொம்ப புத்திசாலி, நான் அது செஞ்சேன், நான் இது செஞ்சேன், நான் இன்றைக்கி லேட்டாக வந்துட்டேன், நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அந்த வாழ்க்கையில். இப்போ இந்த நான் யூஸ் பண்ணுறோமே, அது என்ன அப்படின்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? அதை தீவிரம் விசாரித்து ஆராய்ஞ்சு பார்த்துருக்கியான்னு கேட்குறார் பகவான். ஏன்னு கேட்டால், ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, ரொம்ப கவனமாக, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். என்னன்னு கேட்டால், இன் லைஃப் ஆக்சுவலி we don't care about anything else except this I. நம்ம ஏன் ஜோசியர்கிட்ட போகிறோம், சாத்திரக்காரன்ட்ட ஏன் போகிறோம்? ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், நான் எனக்கு என்ன ஆகும் சொல்லுங்கள், இல்லையா? ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, என்ன ஆகுமோ தெரியல என் வாழ்க்கை. இதுதான் நம்மளை ஒரீஸே. Always we think or we worry, we are concerned only about I. நான் நல்லா இருக்கணும். பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கிறோம்? பகவானே நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எப்பயும் எனக்கு இதெல்லாம் தீமையெல்லாம் வந்துடக்கூடாது, இதெல்லாம் வந்துடக்கூடாது, எனக்கு நல்ல ஹெல்த்தை கொடு. பகவான்கிட்ட போய் என்ன வேண்டிக்கிறோம்? நமக்காக தான் வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மை சேர்ந்தவர்களுக்காக வேண்டிப்போம், இல்லையா? என் குழந்தை நல்லா இருக்கணும், இல்லையா? இல்லை நேற்று கூட விக்னேஷ் அந்த சுவாமிகிட்ட என்ன சொன்னான்?
எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக ஆக்கிதான். எங்கள் அம்மா நல்லா இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டால், என்னை சேர்ந்தவர்கள், எனக்கு பிடித்தமானவர்கள், அவங்க நல்லா இருக்கணுங்கிறோம். அப்போ எதுவும் எனக்கு பிடித்தமானவர்கள் யார்? என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் எனக்கு பிடித்தமானவர்கள். இப்போ அவங்களே எனக்கு பிடிக்காமல் போயிடலாம், அப்போ அவங்கள பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம். கரெக்டாக? இப்போது ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணுறீங்க, ஹோ என்னமோ ஆகிடுது, பிரேக்கப் ஆகிடுது. அவன் ரொம்ப மோசமானு தெரிஞ்சு போயிடுச்சு, பிரேக்கப்பாக எங்கேயோ போயிட்டான். அப்புறம் அவனுக்காக வேண்டுவீங்களா? என் எக்ஸ் தான், அவன் மோசமானவன் தான், இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படி வேண்டுவாங்களாங்க சில பைத்தியக்காரங்க, தெரியாது. ஆனால் பொதுவாக அப்படி வேண்டதில்லை. புதுசாக வந்த லவ்வருக்காக வேணால் வேண்டலாம், எக்ஸுக்காக யாரும் வேண்டுவாங்கன்னு தெரியல எனக்கு. XYZக்காக நம்ம யாரும் வேண்டதில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் யாரை விரும்புகிறோமோ அவங்கள நம்மளோட எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ ஐ அண்ட் மை ஓன் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ ஐ இல்லாட்டி எக்ஸ்டென்ஷனே கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் தான் பிரதானமாக இருக்கு வாழ்க்கையில். அது மாத்திரம் இல்லை, இந்த நான் தான் எல்லா துயரத்துக்கும் காரணமாக இருக்கா. ஈகோ, நான் தான் பெரிய ஆள்னு எல்லாரும் என்னை மதிக்கணும், நான் தான் பெரிய ஆள், நான் கெட்டிக்காரனாக்கும், நான் எவ்வளோ காரியம் செய்கிறேன், என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்னை விட யாரும் மேலே போயிடக்கூடாது. நான் சொல்ல உண்மையா பொய்யா? ஸோ இந்த 4 சமாச்சாரம் தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேவாக்குக்கும் காரணம், கேயாஸுக்கும் காரணம். வேறு யாருமே காரணம் கிடையாது. உண்மையிலேயே நாம தான் காரணம். நான்கிற விஷயந்தான் காரணம், அகங்காரம் தான் காரணம். ஸோ எங்கள் ஆச்சாரிஜி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. The misery in our life is directly proportional to our own ego. More the ego, more the suffering. Less the ego, lesser the ego, lesser the miseries. அப்போது யாராவது ஒருத்தர் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப துயரப்பட்டு வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க அகங்காரின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் ஜாலியாக எப்படி இருந்தாங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லைன்னா அவங்க அகங்காரம் பெருசாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம கௌஷிக் பாருங்கள், எப்பயும் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அவனுக்கு பெருசாக அகங்காரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பாரு, உண்மையிலேயே சொல்கிறேன் நான். Generally some people are happy, some people are very sad. அதான் அந்த ஸ்ரீகாந்த் சொன்னார் கௌதம் கம்பீரை பற்றி, நியூ கோச்சை பற்றி. என்ன இவன் ஜெயிச்சாலும் இப்படி சோகமாக, தோத்தாலும் சோகமாக இருக்கான், ஜெயிச்சா அதை விட சோகமாக இருக்கான், கிரம்பியாக இருக்கான். இது என்னது, இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னார் அவர். இது எப்படி பாரு, சில பேர் தோத்தா கிரம்பியாக இருக்குது, ஓகே, ஜெயிச்சா அதை விட கிரம்பியாக இருப்போம். என்னடா கொஞ்சம் சிரிடா. ஸோ ஈகோ, இந்த மிசரி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈகோ. ஸோ இந்த அகங்காரங்கிறது, 2 விஷயம் சொன்னேன் அகங்காரத்தை பற்றி. நம்ம வாழ்க்கையில் கேர் பண்ணுறது, கன்சர்ன்டாக இருக்கிறது ஒன்லி அபவுட் அவர் செல்ஸ் அண்ட் தோஸ் ஹூ ஆர் க்ளோஸ் டு அஸ், பிகாஸ் வி லவ் தெம், பிகாஸ் வி ஃபீல் தே கிவ் அஸ் ஹாப்பினஸ். அதனால தான். ஸோ ஐயோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறோம். இப்படி பார்த்தா நம்ம கவலைப்படுறதெல்லாம் ஐயை பற்றி தான். இன்னொரு உதாரணம் சொல்லுவேன், பாலாக்கெல்லாம் அந்த போர் அடிச்சிருக்கோம் அந்த உதாரணம், திருப்பி சொல்கிறேன் நான் அந்த உதாரணம். இப்போ உக்ரைனில் வார் நடக்குது, உக்ரைன் ரஷ்யா. நீங்கள் கேட்குறீங்க, அந்த நியூஸில் கேட்குறீங்க இன்றைக்கி இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு. அதே மாதிரி இந்த காசா ஸ்ட்ரிப் அங்கே வார் நடக்குது. அப்போ என்ன செய்வீங்க? 25 பேர் இறந்து போயிட்டாங்களா, பாவம். நம்ம ரியாக்ஷன் இருக்கும், பாவம், அவ்வளோதான் இருக்கும். பக்கத்து தெருவில் ஏதோ அடிபடி, ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஐயோ அப்படியா, இங்கே நடந்துச்சா, நம்ம தெருவில் நடந்துச்சா, ஏன் நம்ம தெரிஞ்சா அவங்க இவ்வளோ பதட்டம், உக்ரைனில் இவ்வளோ பேர் செத்து போனாங்க, அது எங்கேயோ நடக்குது, எனக்கு அது சம்மந்தம் இல்லை. பக்கத்து தெருனா அடுத்து என் வீட்டில் கூட வந்த சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு க்ளோஸாக வர வர ஐ கெட் மோர் அஜிடேட்டட். ஏன் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஐயோ ஐயோ, எனக்கு ஏதோ வியாதி வந்துடுச்சு உடம்புக்கு, கான், கிராஷ்ட். ஸோ வை? Because I is important, and because of I only we suffer also. எப்போ பாரு நான் அப்படி செஞ்சேன், தற்பெருமை, நான் அப்படி இப்படி செஞ்சேன், என்னை யாரும் மதிக்கலை, கம்ப்ளைண்ட், எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இந்த ஐ
ஸோ பகவான்கிட்ட போனால் என்ன சொல்லுவார்னா, இந்த ஐ இவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்குது, உங்களை இவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஹாவ் யூ எவர் தாட் அபவுட் வாட் இஸ் திஸ் ஐ? ஹாவ் யூ எவர் கிவன் எனி அட்டென்ஷன் டு திஸ் ஐ? நவ் ஃபைண்ட் அவுட் ஹூ ஆம் ஐ. யார் இந்த நான்? நான்னா யாரு? ஆக இந்த உடம்பு தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் உடம்பு நாம் கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு வந்து ஜட சம்பந்தமானது, ஜடமானது. அப்படின்னு அர்த்தம், செத்து உயிர் இல்லைன்னா அது தானாக பேசுமா, தானாக செயல்படுமா? இல்லை, அது ஒரு ஜட சம்பந்தமானது. நான் ஒருத்த உள்ளே இருக்கேன் இல்லையா, உணர்வுகளோட இல்லை எண்ணங்களோட புத்திசாலியாக நான் ஒருத்தன் இருக்கேனே. இதை மாத்திரம் நான் சொல்லிட முடியுமா? நான் ஒருத்தன் இருக்கேன் உள்ள. அதான் உடம்பு கூட வயசானா கூட என்ன சொல்லுவோம், ஆனால் ஐ ஆம் வெரி யங் அட் ஹார்ட்ன்போம். இப்போ நாம் யாரோ ஒருத்தங்கன்னு நமக்கு தெரியுது. நமக்கு அந்த நான் யாருன்னு பகவான் கேட்க சொல்கிறார். பகவான்கிட்ட வந்தால் அது ஃபெய்த் பேஸ்டு கிடையாது. நீ இந்த மாதிரி கடவுள் இருக்கார், நம்பு, உன்னை காப்பாற்றுவார், அதெல்லாம் இருந்தாலும் பகவானோட பிரதான டீச்சிங்னு கேட்டால் உன்னுடைய சஃபரிங்க்கு நீ தான் காரணம். உன்னுடைய நாங்கள் அகங்காரம் தான் காரணம். உன்னுடைய லிபரேஷனுக்கும் அந்த நான்னா என்னன்னு நீ தெரிஞ்சுட்டேன்னா, அதை ரிசால்வ் பண்ணிட்டேன்னா யூ ஆர் லிபரேட்டட். இதுதான் பகவானோட ஃபிலாசபி. இதனால தான் பீப்புள் ஆஃப் ஆல் ஃபெய்த், all creed and caste and all people, they love this philosophy. They are so inspired. வெள்ளக்காரன்லாம் அப்படி வந்து அங்கே உட்காந்துருக்கான், எல்லாம் கருப்பான், அவன் இவன் எல்லாம். ஏன்னா நீ இவரை நம்புன்னு சொல்லலை, உன்னை நீ இருக்கியா? ஆமாம், நீ தான் உன்னுடைய வாழ்க்கையோட ப்ராப்ளம் காரணம். அப்போது நீ யாருன்னு தெரிஞ்சுட்டேன்னா, உண்மையிலேயே டீப்பாக உன்னை யாருன்னு நீ புரிஞ்சுட்டேன்னா, you behave very maturedly, you handle things better, and you can live a wonderful life, and definitely there is so much of clarity, and உண்மையிலே சொல்கிறேன், all the problems are resolved. ஏன் எல்லா ப்ராப்ளமே எனக்கு என்ன ஆகும், எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, எனக்கு மோட்சம் கிடைக்குமா, மோட்சத்துக்கு கூட எனக்கு கிடைக்கணும் மோட்சம், அவனுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையே, நான் தான் வாழ்க்கையில் முக்கியம். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நான்கிற விஷயம் என்னன்னு உள்ள பாரு. நான் உள்ளே தான் எழும்புது நான்கிற விஷயம், வெளியில் எங்கேயாவது எழும்புது இல்லையே, உள்ளே தான் எழும்புது. அந்த நான் யாருன்னு பாருன்னதும் அட்டென்ஷனை கொடுத்து பாரு. அது எங்கிருந்து உதிக்கிறது, அந்த அந்த உணர்வு, நாங்கிற உணர்வு எங்கேருந்து உதிக்குதுன்னு பாருன்னு சொல்கிறார். இதுதான் பகவான் மெயின் டீச்சிங். என்ன ஆகும்னு கேட்டால், அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா ஹீ சேஸ் அந்த நான்கிறது அற்று போயிடுங்கிறார். அற்றுனதும் அது இல்லாமல் போயிடுங்கிறார். யோசிச்சு பாருங்க, நான்கிறது இல்லைன்னா என்ன யோசிச்சு பாருங்க. வி ஆர் வெரி ஃப்ரீ ஆக்சுவலி. இப்போ தூக்கத்தில் நான்கிற உணர்வு கிடையாது, அதனால் நமக்கு எந்த சங்கடமும் கிடையாது. இப்போ இந்த பெரிய மகான்கள் ஏன் ஆனந்தமாக இருக்காங்கன்னா, நான்கிற உணர்வு உங்களுக்கு கிடையாது, ஆனந்தமாக இருக்காங்க, எல்லையில்லாத ஆனந்தத்தோடு இருக்காங்க. இந்த நான் எனது, ஐ அண்ட் மைன். மைன்னா தெரியும், என்னுடையவர்கள், எனது, என்னுடையது. இதுதான் வாழ்க்கையில் அவ்வளோ காம்ப்ளிகேஷன், குழப்பங்களும் காரணம். இப்போ பக்தி என்ன சொல்லுது, எனதுங்கிறது எல்லாம் பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லுது. எல்லாம் உன்னுடையது, நீ தான் எல்லாம் செய்கிற, நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னையே சரணடைகிறேன். இல்லை, அப்படி இல்லாட்டி நான்கிறது என்னன்னு பார்த்து அதை இல்லாமல் பண்ணிடு. நானும் கிடையாது, எனதும் கிடையாது. நான் இல்லாட்டி எப்படி எனது வர முடியும்? நான் வந்தால் தான் எனது இல்லையா? அப்போ ரெண்டும் போயிடும். ஸோ பகவானோட மெயின் டீச்சிங் இதுதான். ஐ டெல் யூ, திஸ் அ வண்டர்ஃபுல் டீச்சிங். ஹிட்டிங் த புல்ஸ் ஐ மாதிரி. இது ரொம்ப சில பேர் கஷ்டம் சொல்கிறாங்க, சுவாமி ஒன்றுமே புரியலை சுவாமிஜி, நீங்கள் எவ்வளோ சொன்னால் எனக்கு புரியலை. இது என்னது நான்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிட்ற நான் தான். நான் செய்ய சொல்ல அவன் சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறான், அதுதான் நானுக்கு அவன் சொல்கிறான். நான் என்ன செய்கிறது? அந்த நான் தான் நமக்கு தெரியும். நாம் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்தாதான் நான் யாருன்னு பார்க்க முடியும். நாம் தான் கொஞ்ச நேரம் கூட உட்காரவே மாட்டேங்கிறோமே. எப்போ பார்த்தா அங்கே ஓடிட்டே இருக்கும், என்னமோ செஞ்சுட்டே இருக்கும். அதான் யாரோ நீ சொன்ன மாதிரி ஒன்றும் செய்ய இல்லாட்டியே இருக்கவே இருக்குது ஃபோன். ஸோ நம்ம ஒரு க்ஷணம் கூட we are not giving to ourselves. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருவோமே.
கண்ணை திறந்து பார்ப்போம் இந்த உலகத்தை, காதை கொடுத்து கேட்போமே. அப்படி செய்கிறதே இல்லை. அந்த வாக்கிங் போகும்போது நல்லா பார்க்கலாம். பார்க்கில் வாக்கிங் போனால் மரங்கள்லாம் இருக்குது, பறவைகள்லாம் இருக்குது, கேட்கலாம். அப்பையும் காதில் என்ன தேவைப்படும். ஒரு பெரிய ஜீனியஸ் தான் இவர். இப்போ பாரு டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாராம். அப்போ கூட காதில் போட்டு என்ன கேட்பார், பாட்டு கேட்டே போவாராம். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டான். அப்போ தான் ரிலாக்ஸிங்காக இருக்குமா. அப்போ கூட பாட்டு கேட்டு சில பேர் லெக்சர்ஸ் கேட்டு போவாங்க. அட கடவுளே, கொஞ்சம் ஆறுதலாக இருங்களேன். லெக்சர் எதுக்கு, சும்மா தேவையில்லை. பாட்டு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. கொஞ்ச நேரம் ஆறுதலாக இருப்போங்கிறதே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அப்படி ஆறுதலாக இருக்க ஆரம்பிச்சப்போ தான் நான் யாருங்க கேள்வியே வரும். நான் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், என்ன ப்ராப்ளம். நம்ம சாலிட்யூட்னு ஒன்று அனுப்பிச்சோம் இல்லையா அவங்கள. அது காரணம் என்னன்னு கேட்டால், கொஞ்சம் கையில் மொபைல்லாம் இல்லாமல், ஒரு வேலையும் இல்லாமல், இந்த மாதிரி நல்ல நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் நல்ல காற்றை சுவாசி நல்ல ரம்யமாக இருக்கும்போது தான் நமக்கு சிந்தனையெல்லாம் வரும். நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம யார், ஏன் இப்படி இருக்கோம், ஏன் நம்மளை மாற்றிக்க முடியல, என்ன ஆயிட்டுருக்கு. அப்போது பகவானோட மெயின் டீச்சிங் என்னன்னு கேட்டால், இந்த 4 வஸ்து, 4 அகங்காரம், இது எழும்பி தான் என்னுடையதுன்னு சிலதை பிடிச்சிக்குது. எனக்கு இது வேணும்னு நினைக்குது, வேண்டான்னு நினைக்குது, கிடைக்காட்டி டிசப்பாயிண்ட் ஆகுது, கிடைச்சா இன்னும் வேணும் இன்னும் வேணும் கூத்தாடுது. இந்த நான் தான் ஒரு பாடுபடுத்துது நம்மளுக்கு. அண்ட் we are concerned only about this I, not anything else. Not we are concerned about the world actually. நாம் கொஞ்சம் நல்லவங்கன்னு எல்லாரும் பார்க்கணும் நினைக்கணுங்கிறதுக்காக ஏதோ நல்லது செய்கிறோம். சில சமயங்களில் உண்மையிலே பார்த்தா நிறைய சமயத்தில் நம்ம செய்கிற சர்வீஸ் எல்லாமே பூஜா டு த அகங்காரம் ஒன்லி. நான்கிறது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்கும் வாழ்க்கையில். த மிசரி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈகோ. மோர் த ஈகோ, மோர் த மிசரிஸ், மோர் த சஃபரிங். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் நீ படிச்சுக்க தானே மேக்ஸில். டைரக்ட்லி இது கூடனா அதுவும் கூடுங்கிற மாதிரி, இன்வெர்ஸ்லினா இது கூடனா அது குறையுங்கிற மாதிரி இல்லையா. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இஃப் யூ ஆர் ஸோ சேட் அண்ட் மிசரபிள், டோன்ட் பிளேம் எனிபடி எல்ஸ். You have to blame yourself. And don't blame yourself also too much. Find out why I am suffering. Instead of blaming anybody, find out which is suffering, who is suffering. I am suffering. What am I? நானா என்னது, ஏன் சஃபர் பண்ண, நானா என்னது, நானா சொல்லிட்டே இருக்கேன், நானா என்னது அப்படின்னு பார்க்க பகவான் சொல்கிறார், நான் என்றேழும் இடம் ஏதென நாட, உன் நான் தலை சாய்ந்திடும் முந்தி பர, ஞான விசாரமி துந்தி பர. நான் யார் என்ன அப்படின்னு உள்ளே பார்க்க அது எங்கிருந்து உதிக்குதுன்னு பார்க்க என்ன சொல்கிறார், நான்கிற சமாச்சாரமே அற்று போயிடுங்கிறார். இப்போ பாருங்களேன், 4 அற்று போயிடுச்சு, ஏன் வாழ்க்கை என்னாகும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஏன் நானே இல்லை. என்னை ஹர்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற இதே வராது. ஏன் நானே இல்லை. எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது நானே இல்லை, அப்போ எனக்கு கிடைக்கலன்னு ஒரு ஐடியாவே வராது. என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறோம், நானே இல்லை, அப்புறம் யார் நேசிக்கிறது. இப்படி யோசிச்சு பார்த்தோன்னா, ஐ டெல் யூ தட் இஸ் த ட்ரூ ஃப்ரீடம். when you have no ego, that is true freedom. when you have no ego, that is true bliss. தான் பகவான் சொல்றார். when you don't have ego, that is true bliss. ஸோ இதுக்கு சகாயமாக தான் பகவான் என்ன செய்கிறான்னு கேட்டால், அருணாச்சலம்னு ஒரு தத்துவம் இருக்குது. அருணாச்சலம் அந்த ஹில் இருக்கு இல்லையா, அதை சிவஸ்வரூபம் சொல்கிறார். அதை நினைக்க முக்தின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஸோ அதை நல்லா நினச்சிட்டே இருந்தேன் நான், கிரி வலம்லாம் வந்து அதை வணங்கினேன்னு சொன்னால், தட் ஹெல்ப்ஸ், தட் இஸ் அ கிரேட் சப்போர்ட். ஸோ அருணாச்சல ஸ்மரணம்னு நினைக்கிறது. அது அருணாச்சலம் நினச்சேன்னா, ஏன்னா அவர் சிவனே அப்படிங்கிறார். சிவன் வாழ்கிற வாசஸ்தலம் இல்லை, சிவன் வாழ்கிற இடம் கிடையாது, அவர் சிவனே. கைலாசம்லாம் சொல்கிறாங்களே, சிவன் இருக்கிற இடம். ஆனால் அருணாச்சலம் சிவனேங்கிறார். கருணார் நவமாய் கருதக் கதி நல்கும் அருணாச்சல சிவமீதாம்.
கருணை கடலாக இருந்து கொண்டு நினைக்க முக்தி அருளும் சிவஸ்வரூபம் இதுன்னு சொல்கிறார். ஸோ அதை நினைக்க நினைக்க மனசு அடங்கும், வினைகள் எல்லாம் தீரும். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆத்ம விசாரத்தை கை கொள்ளுங்க. அருணாச்சலனை ஸ்மரணம் பண்ணிங்கன்னா அவன் ஹெல்ப் பண்ணுவான். அவனுடைய கிரேஸ்னால யூ கேன் நோ த செல்ஃப். வென் யூ நோ த செல்ஃப் யூ ஆர் லிபரேட்டட். இட் இஸ் நாட் வென் யூ நோ த காட். When you know the self, because God also is nothing but the self only. So நான் என்ன சொல்கிறேன், பகவான்கிட்ட வந்து செல்ஃப் இன்கொயரி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பப்போ செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனாக செய்யணும். நம்ம செல்ஃப் இன்கொயரி கஷ்டமான நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், என்ன செய்யணும், ஏன் இப்படி இருக்கோம், எப்படி, நான் யார், எங்கேருந்து வந்தேன், கஸ்துவம் கோஹம் குதாயாதா காமே ஜனனி கோமே தாத்தா. இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பான்னு சொல்லி கொண்டாடுறேன், இவன் கணவன் மனைவின்னு சொல்கிறோம், குழந்தை சொல்கிறோம். இறந்து போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், கணவன் கணவன் கிடையாது, மனைவி மனைவி கிடையாது, குழந்தை குழந்தை கிடையாது, இல்லையா? அப்போ இதெல்லாம் எல்லாம் டெம்ப்ரரியாக கொஞ்ச நாளைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் இல்லாமல் போயிடுது. அப்புறம் புதுசாக இன்னொரு உறவு வருது, அப்புறம் அதை பிடிச்சின்னு தொங்குறோம், அப்புறம் கொஞ்ச காலத்தில் அதுவும் இல்லை. இப்படியே ஓடிட்டே இருக்கே. இது என்ன சாராம்சம்? இப்போ நான் யார் இப்படிங்கிற கேள்வி வரணும். இதுதான் பகவான் மெயின் டீச்சிங். சரியா? ஸோ இன்னும் ஒரே ஒரு முறை உங்களுக்கு நான் ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பகவானோட வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவருக்கு ஏற்பட்ட மரண அனுபவம் 16 வயசில் மதுரையில். நான் யார் சாகிறான்னு கேட்டார். பார்த்தீங்கன்னா அங்கே கூட யாருங்க கேட்குறாரு, சாகுனா என்ன, எது சாகுது, யார் சாகிறான்னு கேட்டார். உடம்பு தான் சாகுதான்னு கேட்டார். உடம்பு செத்து போனாலும் நாங்கிற உணர்வு இருக்கேன்னு யோசித்தார். அப்படி தான் அவருக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் கிடச்சிது. அது கிடச்ச பிறகு 54 வருஷம் மௌனத்திலேயே இருந்தார், தன்னுள்ளேயே இருந்தார், சத்தியத்திலே திளைத்திருந்தார். அதுதான் அவருடைய கிரேட்னஸ். சரியா? இப்போ அவருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா அப்படி சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல், அன்காம்ப்ளிகேட்டட், ரொம்ப அழகாக வாழ்ந்தார். ரெண்டாவது அன்அஸ்யூமிங், நோ ஹிப்போக்ரஸி வாட்ஸ்எவர். ஒரு ஆடம்பரம் பகட்டு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், டவுன் டு அர்த்தாக வாழ்ந்தார். அப்படி தான் நாமளும் வாழணும் கற்றுக்கணும் நம்ம. மூணாவது வெரி ஹம்பிள் பர்சன். தோ ஹி வாஸ் அ கிரேட் ஞானி. பெருசாக சிஷ்ய கோடிகள்லாம் வச்சுண்டு ரொம்ப பந்தாலாம் ஒன்றும் பண்ணல. ரொம்ப சாதாரண ஒரு கவுச், ஒரு சாதாரண ஒரு கார்ன், அந்த இதில் சோஃபாவில் உட்காந்துருப்பார், அவ்வளோதான். கிரேட். அதே மாதிரி அவர் வந்து he was never interfering with anybody's business, minding his own business. என்ன பார்த்தோம் நம்ம, உலக விவகாரங்கள்லையும் மற்றவர் விஷயங்கள்லையும் மனதை விடக்கூடாதுன்னு சொன்னார். மனதை விடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? அதான் நம்ம படித்தோம் இதுலேருந்து. அதை மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன, எல்டர்ஸையும் எஸ்பெஷலி அம்மாவுக்கும் அவ்வளோ அன்பும் மரியாதையும் வச்சுருந்தார். அவ்வளோ செஞ்சார். நம்மளும் நம்ம அம்மா எல்டர்ஸ், நம்மளுடைய பெற்றோர்களுக்கு எல்லாம் செய்யணும்னு பார்த்தோம். அப்புறம் கடைசியாக என்ன பார்த்தோன்னு கேட்டால், அவர் சிக்கனமாகவும் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வாழ்ந்தார். ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம சரியாக யூஸ் பண்ணணும், நேரத்தை சரியாக யூஸ் பண்ணணும், அது ஒரு ரிசோர்ஸ், நல்லா யூஸ் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரியாக யூஸ் பண்ணணும், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஐடியா. எவ்வளோ இருந்தாலும் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், அவர் இந்த உலகத்தோட வாழும் பொழுது எல்லார்ட்டையும் சமமாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம அப்படி இருக்க முடியாது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்னால் நமக்கு கூடுதலாக அன்பு இருக்குது, மேத்தவங்கிட்ட அவ்வளோ இல்லை. ஆனால் அவரை பார்த்தா எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி அன்பு, ஒரே மாதிரி சமதிருஷ்டி. எப்படி இருக்குது இப்படி? யாரையுமே வெறுக்கிறது கிடையாது, யாரையுமே ஹர்ட் பண்ணுறது கிடையாது, எல்லார்ட்டையும் ஒரு அன்பு கருணை. எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னு கேட்டால், அது காரணம் அவங்க நம்மளை மாதிரி வெறுப்பில் அலையலை, பேதப்படுத்தலை. அவங்களுடைய ஆழ்ந்த ஒரு ஞானத்தினால த விஷன் ஆஃப் ஒன்னஸ், தன்னை போல தான் எல்லாரையும் பார்த்தாங்க. அதனால நேச்சுரலாக அன்பும் கருணையும் இருந்துச்சு. அது நேச்சுரலாக யாரையுமே வெறுக்கிறது கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இது மாதிரி தான் நம்ம வாழ கற்றுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வெறுப்பு இல்லாமல், முடிஞ்ச வரைக்கும் நம்மளை போல தானே, பாவம் தானே அந்த ஜீவனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அஹிம்சோ பரமோ தர்மஹா. டெஃபினட்டாக யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா திருப்பி நமக்கே வரும். நம்ம பார்த்தோம், பிறருக்கு கொடுப்பதெல்லாம் நமக்கு கொடுத்து கொள்வதே. அதனால் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, ஒன்லி வென் யூ டிட்டாச் யூ கேன் லவ் ட்ரூலி. இந்த கான்செப்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு புதுமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட். ஒன்லி வென் யூ டிட்டாச் யூ கேன் லவ். வென் யூ ஆர் ஸோ அட்டாச் யூ கேன் நாட் லவ்.
யூ கேனாட் ஹெல்ப். இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் ஏதோ புத்தகத்தில் படித்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஒன்லி வென் யூ டீடாச் யூ கேன் லவ். இவன் குழந்தைங்களே பாருங்கள், ரொம்ப அட்டாச்சாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. யூ cannot help because the child will be strangulated. Child will not like you. It will not accept your help. கொஞ்சம் டீட்டாச்மெண்ட் இருந்தால் தான் எதுவுமே உருப்படும், எதுவுமே செய்ய முடியும் இந்த உலகத்தில். அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? காஞ்சனா காமினி கீர்த்தி. அதை அளவாக வச்சுக்கணும். ஏன் உள்ளே தான் எல்லா ஆனந்தமும் இருக்குது, வெளியில் இல்லை. அதனால் திருப்பி திருப்பி அதுக்கு பின்னாடியே ஓடுறதுல அர்த்தம் இல்லை. அதான் உள்ளே தான் நம்ம திரும்ப பார்க்கணும். அதுக்கு ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் செய்கிறேன்னு அலையக்கூடாது. நாம் ஒரு கருவி தான், பகவான் அந்த பரம்பொருள் தான் எல்லாம் செஞ்சிட்ருக்குன்னு நம்பணும். அப்போ தான் என்னவாகும், என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய தகைமை வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோன்னா, ப்ராக்டிக்கல் டிப்ஸாக என்ன பார்த்தோம்? நல்ல வாழ்க்கை வாழணும், சரியான ஒரு உணவு முறை வேணும், மித சாத்வீக ஆகாரம். ரெண்டாவது ப்ராப்பராக ஸ்லீப், ப்ராப்பராக ஒர்க் அண்ட் ரிலாக்ஸேஷன். இதெல்லாம் மாடரேஷனோடு இருக்கணும்னு பெரியவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கட்டாயம் வாழ்க்கையில் இஷ்ட தெய்வதம்னு ஒன்று வச்சுக்கணும். ஐ டெல் யூ, அது அவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? நம்ம நாட்டில் வந்து இந்த சைக்கியாட்ரிஸ்டே பெருசாக நிறைய தேவைப்படாது. வெஸ்டர்ன்கள் நிறைய சைக்கியாட்ரிஸ்ட். ஏன்னு கேட்டால், நமக்கு பகவான் இருக்கார், கடவுள் இருக்கார். நம்ம உள்ளத்தில் உள்ள எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டிடலாம். அது மனசுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கும். சைக்கியாட்ரிஸ்ட் என்ன செய்கிறான்? உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் புலம்புறதெல்லாம் கேட்குறாங்க, அது கொடுத்து, அவ்வளோதான். அதுக்கு நம்ம எவ்வளோ பணம் கொடுத்துட்டு வரோம். ஓகே, ஹி சஜஸ்ட் ஃபியூ திங்ஸ். அவனுக்கே தெரியாது இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதான். ஏதோ ஒரு குத்து மதிப்பாக சஜஸ்ட் பண்ணுறான், இதெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே. ஆனால் என்னென்னா, அந்த இஷ்ட தெய்வத்தை வச்சுருந்தோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். தட் லவ் அண்ட் டிவோஷன் வில் ரியலி பியூரிஃபை அஸ் அண்ட் அப்லிஃப்ட் அஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பூஜை கற்றுக்கணும், ஸ்தோத்திரங்கள் சாண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பார்த்தோம், பிராணாயாமம் நல்ல ஒரு விஷயம். அதை மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. ஜபம் ரொம்ப நல்ல சாதனம். எதுக்கு? சிங்கிள் பாயிண்டட் மைண்ட். அதுதான் ஸ்ட்ராங் மைண்ட். மைண்டு வந்து எப்போ பாரு எங்கேயாவது குழம்பி தவிச்சு ஓடிட்டே இருந்துச்சுன்னா அது வீக். இட் கேனாட் அச்சீவ் எனி திங். இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணுறது கூட மைண்ட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் கான்சன்ட்ரேட். அதை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னா, ஜப யோகா, ஜபம். அந்த ஜபமே தான் தியானமாகுது. எப்போது? அதோட ஜபம் உச்சத்துக்கு போகும்போது தியானம். ஸோ ஜபத்தோட ரகசியம் என்ன? 3 விஷயம். என்ன விஷயம்? 3 விஷயம். ஒரு மந்திரம், அதை வாக்கால் உச்சரிக்கிறோம். அப்புறம் ஒரு இஷ்ட தெய்வதை, அதை மனசால் நினைக்கிறோம். ஆட்டிடியூட் என்ன? சரண்டர், ஆட்டிடியூட் ஆஃப் சரண்டர். இதை எப்படி செய்யணும்? ஸ்ரத்தா பக்தியோடு செய்யணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்த்தோம்? இந்த நான்கிற விஷயம் இருக்குது. நான் அதை பற்றி தான் நம்ம கவலைப்படுறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஹீரோ, வாழ்க்கையோட நடுநாயகமாக அதுதான் இருக்குது. எல்லாம் அதுக்காக தான் செய்கிறோம், நான் எனக்காக தான் செய்கிறோம் இல்லையா? அந்த நான் தான் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ குழப்பத்தை உண்டு பண்ணுது, அவ்வளோ துயரத்துக்கு காரணம். ஸோ இந்த நான் யாருன்னு புரிஞ்சுக்காமல் மற்ற எல்லாத்தையும் புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ கொஞ்ச நேரமாவது உட்காந்து நான் யார், ஏன் இப்படி இருக்கேன், நான் உதிக்கும் இடம் எதுன்னு பார்க்கணும். அது பார்த்தா இந்த நான் அற்று போச்சுன்னா அதுதான் ஆனந்தம், அதுதான் சுதந்திரம், ஃப்ரீடம். ஸோ அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன நீங்கள் டேக்அவே உங்களுக்குன்னு கேட்டால், த மிசரி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈகோ. More the ego, more you suffer. Lesser the suffering means what? The person is less egoistic. So you decide. ஸோ இதுக்கு ரொம்ப சகாயமாக இருக்கிறது அண்ணாமலை, அருணாச்சல ஸ்மரணம்னு பகவான் சொல்லியிருக்கார். பகவான் செஞ்ச பெரிய உபகாரம் அருணாச்சலனை காமிச்சு கொடுத்தது. இல்லாட்டி நமக்கு எப்படி தெரியும்? அது கல் மலை தான் நினச்சிட்டு இருப்போம். இல்லை, இது ரொம்ப மங்களகரமான பொருள், சிவஸ்வரூபம். இது ரொம்ப என்னது, ஸ்பிரிச்சுவல் மேக்னெட். அப்படி இழுக்கும், திருப்பி திருப்பி வா வான்னு அப்படிங்கிறார். ஸோ அதை நீ வணங்குனா உனக்கு அவ்வளோ ஸ்ரேயஸுங்கிறார், நினச்சா போதுங்கிறார், முக்திங்கிறார். சரியா? ஸோ இதெல்லாம் தான் இங்கே பார்த்தோம். ஸோ இதுதான் பகவான்கிட்டேருந்து நம்ம கற்றுண்ட விஷயங்கள். இதை மனசில் நல்லா நினச்சிக்கோங்க. இதை பற்றி சிந்திச்சு பாருங்கள் திரும்ப திரும்ப. ஸோ பகவான் வில் ஹெல்ப் அஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।